என்னம்மா எல்லாம் அடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்க? நர்சிங் ஈஸியா இருக்குன்னு வந்தேன் சார் நானு. ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நானே ஹைட் இவ்வளவு தான் சார் இருக்கேன். ஆனா என்ன வயிற்று பார்க்க சொல்லி அவ்வளவு ஹைட்ல கொடுத்தா நான் எங்க சார் பாக்குறது? குள்ளமா இருந்துக்கிட்டு நான் எப்படி சார் பாக்குறது? சொல்லுங்க சார் நீங்க. உனக்கு என்னம்மா கஷ்டம்? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா சார்? நான் பார்க்கதான் சார் ஹைட்டு வெயிட்டு பாருங்க. எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் சார். ரத்தத்தை பார்த்து நான் மயக்கியே ஊந்துருவேன் சார். என்ன போய் சூச்சரை நீங்க சொல்றாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்புறம் கம்பளெல்லாம் கட்டி வைக்க சொல்றாங்க சார். நானே ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் சார் அடகுல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். வீட்டுல வச்சா காணவும் போடுங்க சார் போட்டுன்னு வரேன். நானே 30 கிலோ தான் சார் இருக்கு. ஆக்சிடென்ட் இல்லை இந்த 50 கிலோ என்ன பேர் அது எடுத்து சொன்னாங்க. அதை விட கொடுமை பேஷண்ட்லாம் கீழே விழுந்தாங்க. அதெல்லாம் தூங்க சொல்றாங்க சார். இந்த டைமுக்கு வர சொல்றாங்க சார். டைமுக்கு சாப்பிட முடியல, தலைதான் சுத்துது, எழுத்தெல்லாம் பார்த்தா எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. அதை பார்த்து படிக்கிறதுக்குள்ள கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குது சார். ஸோ பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பல கஷ்டங்களை தாண்டி பல ஹெல்த் கண்டிஷனோட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கடினமாக இருந்தால் தான் கட்டுப்படுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. கொஞ்சம் பண்பாகவும் பணிவாகவும் அவங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தீங்கனாலும் அவங்க வேலையை கேட்டு அவங்க வேலை செய்வாங்க. உங்களோட பேச்சை கேட்டு வேலை செய்வாங்க. ஸோ அதுக்காக எப்பயுமே அவங்க கிட்ட வந்து கத்தணும், ஸோ அவங்க கிட்ட கோபமாகவே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி மென்சஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏற்ற ரெஸ்ட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்றதையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கை கொடுங்க. ஸோ ஒர்க் லோடு வந்து கொடுத்துட்டே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏற்ற ரெஸ்ட்டும் நம்ம கொடுக்கலாம். ஓகே.